ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு துவையல் செய்ய போகிறோங்க. இங்கே பாருங்கள் நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போது சுடுதண்ணி வச்சுருக்கேன் கேஸ் மேலே. அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துட்டு நெல்லிக்காவை ஒரு 10 நிமிஷம் நம்ம சுடுதண்ணியில் வேக வைக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் துவையல் செய்யறதுக்காக என்னென்ன வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அவ்வளோ புளி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வறக்காமல் கலக்காய் பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம அப்படியே எண்ணெயிலே வதக்கிட்டு அரைக்க போகிறது தானுங்க, அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுடலாங்க. கடுகு போட்டு கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கலக்காய் பருப்பு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் சவுண்டு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு கப்பு, பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. ஒரு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா நெல்லிக்காய் வந்து புளிப்பும் துவர்ப்பும் இல்லைங்களா, கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன், அதுக்கான அளவுக்கு நான் எல்லா பொருளையும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் இப்போ நல்லா வதங்கிட்டோம். பருப்பு கொஞ்சம் சவுண்டு வந்தோடனே கொஞ்சம் சீரகம், இப்போ நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு கொட்டை புளி சேர்த்து இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற வைக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை ஒரு 10 நிமிஷம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காவை உரித்து நான் பிளேட்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வதக்கி வச்சுருக்கிற பருப்பெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கு. கொஞ்சம் கல் உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம குறப்பாக அரைச்சிருக்கிறதுலே இப்போ இந்த நெல்லிக்காவை சேர்த்து ஒரு சுற்றி போங்க மிக்ஸி ஜாரில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா சட்னி அரைச்சிட்டுங்க. இது பாருங்கள், இந்த சட்னி இந்த மாதிரி செஞ்சால் சுகர் பேஷண்ட் கூட நல்லா சாப்பிட்லாங்க. பெரிய நெல்லிக்காயில் நிறைய கால்சியம் இருக்குது. குட்டி பசங்க நிறைய பேர் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு இட்லி, தோசைக்கு சாப்பிட்லாங்க. பெரிய நெல்லிக்காய் துவையல். நான் நெல்லிக்காய் துவையல் செஞ்சுருக்கு இல்லைங்களா, இது ஒரு வாரம் கூட வச்சுன்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா புளியும் போட்டிருக்கோம், நெல்லிக்காயும் வந்து புளிப்பு, உப்பு, வரப்பு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். சுகர் பேஷண்ட்டுங்க டெய்லி இந்த நெல்லிக்காவை சாப்பிட சொல்லியிருக்காங்க. பொடியாக வச்சு அப்படியே வச்சு எப்படியே மென்று சாப்பிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுங்க, இட்லி தோசைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் துவையல்.